சுட சுட இட்லி, குடல் குழம்பு, வேறு என்ன தான் வேணுங்க. ஸோ இந்த குடலை நான் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஸோ கழுவுறது முக்கியம். ஹாய் ஹலோ, வெல்கம் டு சோல் ஆஃப் சுமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குடல் குழம்பு. நம்ம பாட்டிங்கெல்லாம் நம்ம கிராமத்தில் செஞ்ச மாதிரி அப்படியே ஆத்தென்டிக்காக ஒரு குடல் குழம்பை தான் நான் இன்றைக்கி வச்சு காமிக்க போகிறேன். அதோட சேர்த்து என்ன நல்லாயிருக்குங்க, இட்லி தான். சாதமும் நல்லாயிருக்கும், பட் குடல் கறி இட்லி காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் கொஞ்சம் சூடாயிட்ருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, கிராம்பு, கொஞ்சம் அன்னாச்சிப்பூ. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டு தான் நம்ம பாட்டி காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுற ஒரு சூப்பரான குடல் கறியோட பேஸ்ட்டு. எண்ணெய் சூடாயிருச்சு, சோம்பு இதெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம், எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக வரும். பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடலை வந்து முன்னத்தினாலே வாங்கி அதை நல்ல சுடுதண்ணியில் வேக வச்சு அந்த குடலை வந்து கழுவுறதுல தான் ரொம்ப டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குடலை நான் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ஸோ கழுவுறது முக்கியம். இப்போல்லாம் நமக்கு க்ளீன் பண்ணியே கொடுத்துட்றாங்க, பட் இருந்தாலும் நம்ம வந்து நல்லா ஒரு சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் குடலை. இப்போ வந்து இதில் கருவேப்பிலையை போட்டுடலாம். தேங்காய் பூ, வெங்காயம், தேங்காய் நல்லா மர்ஜ் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சம் ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, தக்காளி நல்லா தோட்டத்துலேருந்து எடுத்ததுனால நாட்டுக்காய்ங்கிறதுனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்கானிக் அரமது மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கழுவி எடுத்து வச்சுருக்கிற குடலை போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மல்லித்தூள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி, தேவைக்கேற்ப தண்ணி வேணும். கொஞ்சம் நிறைய மல்லி போட்டுடலாம். உப்பு சேர்த்தாச்சு, மல்லி சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இனி வந்து நம்ம விசில் விட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டால் குடல் நல்லா வெந்துடும். குடல் கிரேவி ரெடி. நம்ம கம்மன்னு குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இட்லியில் ஊற்றி டேஸ்ட் பார்க்கலாம்.
சுட சுட இட்லி, குடல் குழம்பு, வேறு என்ன தான் வேணுங்க. அதுவும் நல்லா சாஃப்டாக வெந்த குழம்பு சூப்பராக இருக்குது. நம்ம பாட்டி காலத்து சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் கிடைக்கிது. எந்த சேஞ்சுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிராமத்து ஸ்டைல் குடல் குழம்பு, இட்லி உங்கள் வீட்டில் மார்னிங் டிஃபனுக்கு நாளைக்கே சமைச்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை அசத்துங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ அது வரைக்கும் இட்ஸ் சுமி சைனிங் ஆஃப்.